சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்துல 12வது புராணமான வேல்வளை செண்டினை வழங்குதல். இந்த வேல்வளை செண்டினை யார் யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா, சுந்தரேச பெருமான் உக்கிரபாண்டியனுக்கு வழங்கினது. உக்கிரபாண்டியன் தடாதகைக்கு பிறந்தாரு, சீரும் சிறப்போட வளர்க்க பெற்றாரு. அதுக்கப்புறம் நிறைய கலைகள் கத்துக்கிட்டாரு. ரொம்ப அழகான உருவமுடைய ஒரு கம்பீரமான ஆண் மகனா இருந்தாரு. இப்படி வந்தவருக்கு அடுத்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமை பெற்றோருக்கு இருக்கும் இல்லையா? அப்ப பெற்றோரான தடாதகை தாயாருக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் இந்த கடமை இருந்துச்சு. அதனால சுந்தரேச பெருமானும் தடாதகை தாயாரும் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா தரகர்கிட்ட போவோம். அப்புறம் மேட்ரிமோனியல் எல்லாம் பார்ப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா முழு பொறுப்பையும் சிவபெருமான் கிட்டே ஒப்படைக்கிறாங்க. சித்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க, மனமுருகி வேண்டுறாங்க. என்னுடைய பையனுக்கு நல்ல குலத்தை சேர்ந்த அறநெறிகள் தெரிந்த நல்ல ஒரு பெண்ணை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுறாங்க. வேண்ட உடனே இவர் சித்தர் உருவத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா, இவர் என்ன பண்றாருன்னா பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊரை ஆட்சி செய்யக்கூடிய சோமசேகரன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய மகள் காந்திமதி இருக்கா. அந்த சோமசேகரனுடைய கனவுல போய் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னுடைய பெண் காந்திமதி அறிவில் சிறந்தவள், கல்வியில் சிறந்தவள், அழகில் சிறந்தவள், அறநெறி தவறாதவள். இவளை சுந்தரபாண்டியன் தடாதகை தம்பதியினரின் புதல்வனான உக்கிரபாண்டியனுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு அசரீரி மாதிரி சொல்லுது. அவருக்கு அந்த கனவுல யார் சொல்றா அப்படின்னா சித்தர் உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். ஏன்னா இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்கல்ல அவர்கிட்ட, சித்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட. அதனால அவர் என்ன பண்றாருன்னா சோமசேகரன் கனவுல சொல்றாரு. இதை கேட்ட சோமசேகரன் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, நம்ம குழந்தை, இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னங்க, நல்ல ஒரு கணவன் அமையணும். அந்த கணவன் அமைஞ்சிட்டாவே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு இருக்கும்போது அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ சிவபெருமானுடைய பரம்பரைக்கே சோமசுந்தரரின் பரம்பரையில் சேரப்போகிறாள் தன் மகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோமசேகரன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. விடிஞ்சதும் அவருடைய படை தலைவர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவங்க அப்புறம் அமைச்சர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மதுராபுரி நோக்கி நடந்து வராங்க. அவங்க வடதிசையில் இருக்கக்கூடிய பேரூர், அதனால அவங்க தென் திசையில் இருக்கக்கூடிய மதுராபுரியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இதே கனவு இதே அசரரி சோமசுந்தர கடவுளுடைய கனவுலையும் வந்திருக்கு, தடாதகைக்கும் வந்திருக்கு. இவங்களும் இந்த பெண்ணை நோக்கி நம்ம கேட்கணும், இந்த காந்திமதிங்கிற பொண்ணை நம்ம கேட்டு வரணும் அப்படின்னு இவங்களும் அது போல பெரிய நிறைய மதிப்பு மிக்க நிறைய பொருட்கள், பொன்னாலான புடவை, மாணிக்கம், வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க எங்க பேரூருக்கு.